சிங்கத்தோட முகமூடியை எடுத்து கழுதைக்கு மாட்டிட்டு மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு கேப்டனோட முகமூடியை போட்டுட்டு வந்த விஜயோட தோட்டம் அப்படிதான் இருந்தது. வணக்கம். திரையில் கேப்டன் அவர்களை கண்டு ரசிகர்களாக மாறி அவர் ஈழ குணத்தையும் உதவும் மனப்பான்மையும் பார்த்து கேப்டன் அவர்களை உயிராக நினைத்து அதற்கு பிறகு அவர் அரசியலில் அடியெடுத்து வைத்த பிறகு அவர்கள் தொண்டராக மாறிய தேமுதிகவினர்களுக்கு கடந்த ஒரு 8 வருட காலமாக மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலும் மனதில் வேதனையோடு இருந்தார்கள். அதாவது கேப்டனுக்கு உடல்நலம் சரியில்லாத போனதுல இருந்து ரொம்ப மன உளைச்சல தான் கேப்டனுடைய ரசிகர்கள், தீவிர விசுவாசிகள், தேமுதிகவினர் இருந்தாங்க. கேப்டன் அவர்கள் வந்து கடைசியா திரையில பார்த்தது பார்த்து 9 வருடங்கள் ஆயிடுச்சு. கடந்த டிசம்பர் மாதம் நம்மை விட்டு பிரிந்தார் கேப்டன் அவர்கள். இந்த சூழ்நிலையில 8 வருடம் 9 வருடங்களுக்கு பிறகு சினிமாவில் கேப்டனை காட்ட போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு கடந்த ஒரு வருட காலமாக வந்துட்டு இருந்தது. அது படங்கள் ஒவ்வொரு படங்கள் சொன்னாங்க. மழை பிடிக்காத மனிதன் அந்த மாதிரி ஒரு சில படங்கள் சொன்னாங்க. அதே மாதிரி ஆபவனன் சார் அவர்கள் நாங்க ஊமையில் படம் 2 பாகமா எடுக்க போறோம், அந்த 2 பாகத்திலையும் கேப்டன் இருப்பாரு, அதை கேப்டனுடைய பையன் மூத்த பையன் பிரபாகரன் இருப்பாருங்க, அவரு ஒரு பேட்டி கொடுத்தாரு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கேப்டனை திரையில கொண்டு வருவதற்கான முயற்சிகள் ஒரு 2-3 பேர் அதை முயற்சி எடுக்கிறதாகவும் அது விரைவில் நம்ம கேப்டனை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேப்டன் இறந்த பின்னால பரபரப்பா அந்த விஷயம் போயிட்டு இருந்தது. முதல்ல மழை பிடிக்காத மனிதன், இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஊமையில் 2, 3 எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஆபவனம் சொல்லி இருந்தது. இறுதியாக நம்ம குவட் படத்தில் காட்ட போறோம் அப்படின்ட்டு வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னாக்க கேப்டனோட ரசிகர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, தேமுதிக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை, ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. சரி, கேப்டன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னைக்கு நம்ம விட்டு பிரிந்த இந்த நேரத்தில் நம்ம கேப்டனை திரையில பார்க்க போறோம் அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிடுச்சு கடந்த ஒரு வருட காலமாகவே. அதாவது மழை பிடிக்க மனிதன் படத்தில இருந்து அந்த அறிவிப்பில் இருந்து கடந்த 4 நாட்கள் முன்னாடி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, கேப்டன் நம்ம திரையில பார்க்க போறோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம கேப்டன் அவரை பார்த்தது திரையின் மூலமா தான் கேப்டன் அறிந்து இன்னைக்கு ஒரு ரசிகர்களா மாறி தொண்டர்களாகி இன்னைக்கு கேப்டன் உயிரா நினைத்து கேப்டன் வழியில் பயணித்துக் கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கு விசுவாசிகளுக்கு அந்த ஆர்வம் இருக்கும். 8 வருடம் ஆச்சு அப்படிங்கும் போது, அப்படி இருக்கும் பொழுது அனுமதி பெற்றாரோ பிறகு விஜய் அவர்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த விஜய் அவர்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கறத அவர் அனுமதி பெறுவதற்கு முன்னாலேயே விஜய் கிட்ட மட்டும் அதை கொடுக்க கூடாது அப்படின்ற விஷயத்துல தேமுதிகவினரும் கேப்டன் விசுவாசிகளும் ரொம்ப ஒரு இதுல இருந்தாங்க. அதாவது ஒரு கொடுக்க கூடாது, அவர்களுக்கு அந்த விஜய்க்கு அனுமதி கொடுக்க கூடாது. ஏன்னா விஜய் ஒரு நன்றி கெட்ட மனிதர். சினிமால அந்த செந்தூர பாண்டியங்கிற ஒரு படத்துல அந்த அளவுக்கு விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் நடிகர் இருக்காருனாக்க அவர் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. நம்ம அந்த விஷயத்தை பலமுறை பேசிட்டோம், நம்ம திரும்ப பேச தேவையில்ல. அப்படி இருக்கும் பொழுது அந்த நன்றியை சினிமால விஜய்க்கு விஜய்னு ஒருத்தனை கேப்டன் ஒருத்தர் இல்லைனாக்க விஜய்னு ஒருத்தர் யாருக்குமே தெரியாம போயிருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த நன்றியை சிறிதளவு கூட நினைத்து பார்க்காமல் அவரு உடம்பு நல்லா சரியில்லாம இருக்கும் பொழுது அவர் எந்த ஒரு இது விசாரிக்காம அவர் போனாரு அப்படிங்கிறதுல கேப்டனுடைய ரசிகர்களுக்கு, விசுவாசிகளுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு விஜய் மேல இருந்தது. அந்த எதிர்ப்பை கேப்டன் மறைவிற்கு வந்த விஜய் அவர்களை எந்த மரியாதை கொடுத்தாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா அந்த சம்பவம் நடக்கணும். எங்களுக்கு எல்லாம் முதல்ல ஒரு சிலருக்கு தெரியும் அந்த மாதிரி சம்பவம் நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது விஜய்க்கு அனுமதி கொடுத்தால் அவர் ஒரு சுயநலவாதி அப்படிங்கிற விஷயம் தெரிந்ததனால் அதை கேப்டன் ஒரு முறையான ஒரு விஷயத்தை பயன்படுத்தி கேப்டனுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்க மாட்டாரு, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அனைவரும் பெரும்பாலானோர் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். விஜய்க்கு அந்த வாய்ப்பை கொடுத்தா கண்டிப்பா விஜய் கேப்டன் அவர்களை பெருமைப்படுத்துமாறு விஜய் அவர்கள் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் ஒரு பச்சை துரோகி, சுயநலவாதி என்ற எண்ணத்துலதான் இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் அவருக்கு அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டது. கோட் படத்துல கேப்டன் காட்டாங்கிற விஷயம் வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் அது எல்லாத்தையும் மீறி கேப்டனை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு சந்தோஷத்தை மட்டும் மனசுல தாங்கிக்கிட்டு அந்த படத்தை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணி படம் வந்த உடனே படத்தை பார்த்த ஒரு ரசிகர்களுக்கும், ஒரு தொண்டர்களுக்கும், ஒரு தேமுதிகவினருக்கும் மிகப்பெரிய இடி தலையில் இறங்கியது போல இருந்தது. அந்த கோட் படத்தில் கேப்டன் அவர்களை காட்டினதுல ஒருத்தருக்கும் தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கேப்டனை காட்டல,
அந்த படத்துல கேப்டனை காட்டுறாங்க சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க. அதாவது விஜய் வந்து முகமூடி போட்டுட்டு வர்றாரு, கேப்டன் முகமூடி, அவ்வளவுதான். அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு கேப்டனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் கொடுத்து ஒரு கேப்டனை கேப்டனாவே காட்டியிருந்தாதான் அவருக்கு அது ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி அர்த்தம். அப்ப கேப்டனோட முகமூடியை போட்டுட்டு வந்தாங்க, கேப்டன் இப்ப இல்லை, அடுத்து நான் தான் இருக்கேன், கேப்டனோட இது நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட சுயநலத்துக்கு அவன் அதை வந்து கேப்டன் பயன்படுத்துற மாதிரி தான் அர்த்தங்கிறது வந்து அனைவருக்கும் தெரியும். அந்த நோக்கத்துல தான் அவன் செய்வான், அந்த மாதிரி தான் செஞ்சிருக்கான். இந்த விஷயத்தை பார்த்தோம்னா ரொம்ப மனவணங்கி போயிட்டாங்க தேமுதிகவினர், கேப்டன் விசுவாசிகள், கேப்டன் ரசிகர்கள். அதாவது இப்ப ஒரு நரி ஒரு நாய், இது பாத்தீங்கன்னா தோற்றத்துல ஓரளவுக்கு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். அப்ப அந்த நாயோட ஒரு முகமூடி எடுத்து நரிக்கு போட்டால் அது நாய் மாதிரி தெரியும், அந்த நரியோட முகமூடி எடுத்த நாய்க்கு போட்டாலும் அது ஒரு நரி மாதிரி இருக்கும். ஒரு சில தோட்டங்கள் ஒரு ஒற்றுமை இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குதிரை, அதாவது சின்ன குதிரைன்னா குதிரை குட்டியும் ஒரு கழுதைக்கும் பாத்தீங்கன்னா அந்த முகமூடி எடுத்து மாற்றி போட்டோம்னாக்க ஓரளவுக்கு அது அதோட மேட்சா இருக்கும். அதே மாதிரி புலியும் பூனையும் உருவத்தில் மிகப்பெரிய வேறுபாடுகள் வித்தியாசங்கள் இருந்தாலும் அந்த முகத்தை மட்டும் மாற்றி ஒரு ஆர்ட்ஸ் படம் வரைஞ்சாலோ அல்லது ஒரு போட்டோகிராஃபியா நம்ம ஒரு இதை செய்தாலோ பார்த்தீங்கன்னா பட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது. புலியை வந்து பூனை மாதிரி செய்யலாம், புலியை வந்து புலி மாதிரி காட்டலாம். ஏன்னா அவரோட நடைமுறை பாவனைகள் வந்து அது ஒரு ஒற்றுமை இருக்கும். ஆனால் ஒரு சிங்கத்தின் முகமூடியை எடுத்து கழுதைக்கு மாட்டினால் அது எப்படி இருக்கும்? பார்த்த உடனே தெரியும். பார்த்த உடனே முட்டத்திலையும் முழங்காலுக்கு முடிச்சு போட மாதிரி அதை பார்த்தா சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு இதா இருக்கும். ஏன்னா சிங்கத்தோட கர்ஜனை, சிங்கத்தோட தோற்றம், சிங்கத்தோட நடை, அது பார்வை அனைத்தும் இது வேற. கழுதையோட கணைப்பு, அதோட உதைப்பு, அதுங்கிற போது அதோட இது அது வேற. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட பொருத்தமா இருக்காது. இன்னைக்கு விஜய் முகமூடி போட்டுட்டு வந்தது அதே மாதிரிதான் இருந்தது. சிங்கத்தோட முகமூடியை எடுத்து கழுதைக்கு மாட்டிட்டு மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு கேப்டனோட முகமூடியை போட்டுட்டு வந்த விஜயோட தோற்றம் அப்படிதான் இருந்தது. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்க கேப்டனுடைய விசுவாசிகள், ரசிகர்களுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் என்ன வைக்கிறாங்கன்னாக்க, இதற்கு மேல் விஜய் அவர்களுக்கு வந்து நம்ம எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஏன்னா கேப்டனை அசிங்கப்படுத்தி விட்டார் அந்த படத்துல. கேப்டனுடைய ரசிகர்கள், தொண்டர்களுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுத்தார் அப்படிங்கிறது வந்து பயனில்லா நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு மேலேயும் வந்து விஜய் அவர்களை எதுலையும் நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து தேமுதிகவினர், கேப்டன் விசுவாசிகள், கேப்டன் ரசிகர்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோளா வைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த ஒரு டைரக்ஷன்ல கேப்டனை காட்ட வேண்டிய அவசியம் விஜய்க்கு இருக்குது. என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கேப்டனை காட்டுறபடியா நான் தான் அப்படிங்கிறத சிம்பாலிக் அது சொல்றாரு. அப்படி சொல்றதுனால கேப்டனின் அபிமானிகள்லாம் அப்படியே போய் விஜய் போட்டு போட்டுருவாங்களாம். அந்த எண்ணத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த கேப்டனின் அந்த முகமூடி. அந்த எண்ணத்துல தான் இந்த விஜய் வந்து அந்த கேப்டனின் முகமூடியை வந்து பயன்படுத்துறாங்க அந்த படத்துல. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து அவர் நல்ல மனிதரானது, ஒரு மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு நினைத்திருந்து, அவர் மக்கள் அவரை பற்றி அறிந்திருந்து அது போல உள்ள ஒரு வந்து மாதிரி விஷயம் செய்யறாங்க. நம்ம வந்து நம்ம புதுசா எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் அரசியலுக்காக வேடம் போட ஒரு நடிகர். அவர் நடிகர்னா சினிமால மட்டும் நடிகர் கிடையாது, மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு நடிகர். இன்ன வரைக்கும் வந்து நான் பலமுறை பல வீடியோல பேசியிருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னாக்க சினிமா துறையில மிகப்பெரிய அளவு சம்பளம் வாங்குற ஒரு நடிகர். இதனால வரைக்கும் யாருக்கும் ஒரு உதவி செய்தால், இப்ப எல்லாத்துக்கும் சொல்றாங்க, சூர்யாவா, நம்ம பாலா, சின்னத்திரை பாலா முத கொண்டு பல பேர் சினித்துறையில் இருக்க வில்லன் நடிகர்கள் கூட வந்து மற்றவர்கள் உதவி செய்திருக்காங்கன்ட்டு பல விஷயங்கள் நம்ம வந்து பாக்குறோம். இது மீடியா இல்லாத காலம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாணவர்களோட விஷயத்துல, சமூகத்தில் நடக்கிற சில மக்கள் விரோத போக்குகளை கண்டித்து சீமாவுக்கு நடிகர்கள் பல பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் சார்ந்த விஷயங்களை விஜய் வரைக்கும் எதையுமே நினைத்து பார்த்ததில்லை. இன்னைக்கு விஜயால வந்து நடிக்க, டான்ஸ் ஆட முடியாது, சண்டை காட்சிகள் ரொம்ப உடம்பு வந்து ரெஸ்க் எடுத்து செய்ய முடியாதுங்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு படத்தை விட்டு அரசியலுக்கு வராரு. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நபருக்கு வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு அதாவது கேப்டன் அவர்கள் இறந்த பொழுது அவருக்கு கொடுத்த மரியாதை முழுசு தெரிந்தும் இன்னைக்கு மறுபடியும் அந்த வேலை செய்கிறார், அந்த துரோகத்தை செய்கிறார், அந்த கேப்டன் ரசிகர்களின் முகத்துல கருவி பூசுறாருனாக்க அவர் எவ்வளவு பெரிய சுயநலவாதியா இருக்கும். ஒருத்தருக்கு இவ்வளவு வேதனைப்படும். அதாவது இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னாக்க, விஜய் அவர்களுக்கு வந்து இப்ப தேமுதிக வந்து திமுகவை
எதிர்த்து களமாடுகிறோம். அரசியல் களத்தில் வந்து திமுகவை எதிர்க்கிறோம். திமுக வந்து 2வது முறை, அதாவது 2016 ஆட்சிக்கு வராததுக்கு முக்கிய காரணம் நம்ம தேமுதிக. அதே போல 2011 3வது இடத்துக்கு போனதுக்கு காரணம் நம்ம தேமுதிக. அப்படி இருக்கும்போது அவ்வளவு பெரிய வலிமை நம்ம கிட்ட இருக்குது, அவ்வளவு வலிமை இருக்குது. இன்னைக்கு அந்த ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவை வலிமையா நம்ம எதிர்க்கிறோம், வலிமையை நம்ம எதிர்த்து நிற்கிறோம். அவங்க செய்த தவறுகளை வந்து சுட்டி காட்டுறோம். இன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அதிமுக, பாஜக, பாமக எத்தனை அரசியல் கட்சிகள் இருந்தாலும் திமுக வந்து அவர்கள் செய்யும் தவறுகளை முன்னின்று தட்டி கேட்பது, பகிரமா எதிர்ப்பது வந்து யாருன்னா தேமுதிக தான். அப்படி இருக்கிற நம்ம தேமுதிக கட்சி நம்ம எதற்காக விஜய் அவர்கள்கிட்ட வந்து நம்ம ஒரு பரிசை நம்ம போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மக்களுக்காக என்ன செஞ்சவர் வந்து சலிச்சு போயிட்டாரு, மக்களுக்காக என்ன உழைச்சிட்டாரு அப்படிங்கும் போது இது வந்து தேமுதிக நிறைய பேருக்கு ஒரு ஆதங்கம். விஜய்க்கு நம்ம ஏன் அவ்வளவு தூரம் நம்ம அவருக்காக நம்ம குரல் கொடுக்கறது? அவருக்கு மாநாட்டுக்குனாக்க மாநாட்டுக்கு நம்ம தேவையில்லை, அவருக்கு மாநாட்டுக்கு. ஏன்னா அதாவது அவரால் மக்கள் பயனடைவாங்கனாக்க நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். விஜய்ங்கிறது வந்து சுயநலமா வந்து அவரோட முடியாததுனால இன்னைக்கு அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற விஷயம் அனைவருக்குமே தெரியும். படத்துல வந்து நடிக்க முடியாது, ரிஸ்கான காட்சியெல்லாம் நடிக்க முடியாதுங்கிறதுனால இன்னைக்கு அரசியலுக்கு வராரு. இந்த இது நாள் வரைக்கும் அவரால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை. அப்படி இருக்கிற விஜய்க்கு அவங்க அனுமதி யார் கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா நம்ம அவர்களுக்கு வந்து நம்ம ரொம்ப வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தேமுதிகவினர் மற்றும் கேப்டன் விசுவாசிகள் ரசிகர்கள் எல்லாம் வந்து அதை விரும்பல. நாம் வந்து எந்த விதத்திலும் வந்து அரசியல கூட்டணிங்கிறது கொள்கையை அறிவித்து அப்புறம் கூட்டணி பத்தி பேசிக்கலாம். அதை நம்ம அதை பத்தி இப்ப நம்ம பேச தேவையில்லை. ஆனால் கேப்டனுக்கும், கேப்டன் ரசிகர்களுக்கும், கேப்டன் விசுவாசிகளுக்கும், தேமுதிகவினருக்கும் எந்த விதத்திலும் ஒரு சமரசம் இல்லாமல் அதாவது நமக்கு ஈடா இல்லாம சம்பந்தம் இல்லாம ஒருத்தருக்காக வந்து நம்ம எந்த விதத்திலையும் அவருக்கு நம்ம இணைந்து போகக்கூடாது அப்படிங்கிறது தான் தேமுதிகவோட விருப்பம். மனநிலைங்களோட மனநிலை அப்படித்தான் இருக்கு. இப்ப நம்ம பாஜக கூட கூட்டணி வச்சதுனால நிறைய பேர் வந்து பாஜக அந்த கொள்கைகள் அடிப்படையில வந்து தேமுதிக இருந்தாங்க, திராவிட கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் தேமுதிக இருந்தாங்க. பல பேர் வந்து இன்னைக்கு வந்து திமுக நோக்கி போயிட்டாங்கன்னா அது காரணம் நம்ம பாஜக கூட கூட்டணி வச்சதுதான். அதே மாதிரி ஒரு சுயநலவாதி, ஒரு பச்சோந்தி, அவருனால நமக்கு என்ன வரப்போகுது, அவரு கூட நம்ம வந்து இணைந்தோ அல்லது அவர்கிட்ட சமரசமா போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கும்போது இந்த வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை, இந்த அனுமதியை வந்து அவர் கொடுத்துருக்க அவசியம் இல்லை. கேப்டன் அவர்களை வந்து அவர் படத்துல காட்ட வர்றதுக்கு நம்ம அனுமதி கொடுத்ததே தவறு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து கொந்தளித்து போயிருக்காங்க. மன உளைச்சல், மன வேதனையில் இருக்கிறார்கள் தேமுதிகவினர், கேப்டன் விசுவாசிகள், கேப்டன் ரசிகர்கள். அப்படி இருக்கும்போது விஜயால் வந்து அரசியல் களத்தில் எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்ப திமுக வந்து எவ்வளவு அரசியல் ரீதியான எவ்வளவு முரண்பாடுகள், தவறுகள் செய்தாலும் இன்னைக்கு திமுகவை வந்து தேமுதிக எதிர்த்து நின்று அவர்கள் நம்ம குரல் கொடுக்கணும், அவர் தவறுகளை சுட்டி காட்டமே தவிர நம்ம வந்து அந்த கட்சியை வந்து நம்ம ஒதுவும் பண்ண முடியாது. திமுகங்கிறது வந்து கொள்கைகள் அடிப்படையில் வந்து ஒரு அடித்தளம் கட்டமைப்பு வந்து வலிமையா இருக்கிற ஒரு அரசியல் கட்சி. அப்படி இருக்கும்போது அவையினம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு தகுதியில்லாத ஒருத்தர் வந்து வரும் பொழுது அவருக்கு எந்த விதத்திலும் நம்ம ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப விஜய் அவர்கள் வந்து சுயநலவாதிங்கிறது கேப்டன் ரசிகர்கள், விசுவாசிகளுக்கு மட்டுமல்லாம அனைவருக்குமே தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் கிடையாது. இது எப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க இவ்வளவு நாளாலும் இப்ப மாணவர்களுக்கு உதவி செய்யறாரு, ரசிகர்களை சந்திக்கிறாரு, அவருடைய ஒரு அசைவம் வாழ்த்து சொல்ல, பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாரு அப்படிங்கிறது அவர் ஒரு அசைவம் வந்து மக்களுக்கு தெரியும். இப்ப யார் ஓட்டு போடுவானா, விஜய் அவர்கள் வந்தாங்க அந்த இளைய தலைமுறை, அதாவது அவர் ரசிகர்களா இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க. அந்த ரசிகர்களிலும் தெளிவானவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஏனென்றால் விஜய் வந்து நடிகர், நல்ல டான்ஸ் ஆடக்கூடியவர். ஒரு இளைய தலைமுறை வந்து அந்தந்த காலகட்டத்தில் வந்து யார் சிறப்பா டான்ஸ் ஆடுறாங்களோ, இதா இருக்காங்களோ, தன்னை கவர்ந்துருக்காங்களோ அவங்க மேல ஒரு ஈடுபாடு வச்சிருப்பாங்க. அவங்க வந்து அரசியலுக்கு வந்தாங்க. இப்ப கேப்டன் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு, அரசியலுக்கு வந்தாருன்னா நம்ம கேப்டன் அவர்களுக்கு கூட வர்றது வந்து அது கேப்டன் உண்மையான அரசியல்வாதி, அவர் தலைவர். அவர் தலைவரா வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாலே மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி இருக்கும்போது அப்படியே கன்வெர்ட் ஆகும், ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க, கேப்டனுக்கு நடந்தது. ஆனால் விஜய்க்கு அப்படி நடக்கவே நடக்காது. ஏன்னு காரணம் கேட்டாங்கன்னா அவர் வந்து ஒரு அரசியல்வாதி இதுவரைக்கும் அவர் ரசிகர்களா அவர் எதிர்பார்க்கல, ரசிகர்களா அவர் நினைக்கல அரசியல்வாதின்னு. இப்ப பல பேர் வந்து சினிமா விட்டுட்டு போறது எங்களுக்கு பிடிக்கல,
ஒரு சினிமா நடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு விஜய் ரசிகர்களே வந்து நிறைய இடத்துல பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் நடிகரா வந்து ஏத்துக்கிட்ட அனைவருமே வந்து அவர் அரசியல்வாதியை ஏத்துக்கிட்டாங்கன்னா இல்ல. ஏன்னா அரசியலுக்கு உண்டான தகுதி இருக்குல்ல. எப்படின்னா அடிப்படை அறிவே இல்லை. அடிப்படை அறிவு இல்லைனாக்க இன்னைக்கு கடந்த 20-30 வருடங்களாக வந்து ஒரு மாணவர்களுக்கு கொடுக்காத ஒருத்தர் இன்னைக்கு கொடுக்கிறாருன்னா அவர் அரசியலுக்காக சுயநலத்துக்காக கொடுக்கிறாருங்கிற அடிப்படை விஷயம் எல்லாத்துக்குமே புரியும். அதை நம்ம இப்படி செய்யறதுனால இவ்வளவு நாளா செய்யாம இன்னைக்கு ஏன் செய்யறான் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்களே அப்படிங்கிற அடிப்படை அறிவு இல்லாதவன் விஜய். ரெண்டாவது, நம்ம கேப்டனை வந்து காட்டும் பொழுது ஏற்கனவே வந்து நமக்கு நல்ல மரியாதை கொடுத்தாங்க. நம்ம கேப்டன் இறந்த பொழுது நம்ம அங்க பார்க்க போகும்போது நல்ல மரியாதை கொடுத்தாங்க. அப்படி கொடுத்த ரசிகர்கள் இன்னைக்கு நான் தான் கேப்டனுங்கிற மாதிரி முகமொழியை போட்டுட்டு வந்தா எந்த அளவுக்கு அவங்க கோபப்படுவாங்க, எந்த அளவுக்கு நம்மளை மேல விருப்பம் வருவாங்க அப்படிங்கிற, எந்த அளவுக்கு இதே போல இன்னும் மீண்டும் நமக்கு மரியாதை கொடுப்பாங்க என்றதெல்லாம் அவருக்கு யோசிக்க முடியலனாக்க அந்த அளவுக்கு அடிப்படை அறிவு இல்லாதவர். அதாவது கேப்டனுடைய முகமொழியை போட்டுட்டாக்க அவர் அடுத்த கேப்டன் அவர் தான் எல்லாம் நம்பி அவர் ஓட்டு போட்டுருவாங்களா, அப்படி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்க ஒரு முட்டாள். ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அரசியலில் வந்து என்ன அரசியல்னா என்ன அப்படிங்கிறது தெரியாம நம்ம வந்து கேப்டனோட முகமொழி இப்படி போட்டுட்டு வந்தாங்க கேப்டன் ரசிகர்கள் எல்லாம் வந்துருவாங்க. அதாவது தலை அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க தலை ரசிகர்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அடுத்து நீதான் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் சொல்லிட்டாங்க சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. கங்குவோட ஸ்டில்ல காட்டினாக்க சூர்யாவோட ரசிகர்கள் எல்லாம் வந்து நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு முட்டாளுக்கு தான் அப்படி நினைப்பாங்க. அப்ப இதையெல்லாம் கற்பனை பண்ணி அதற்காகவே ஒரு அரசியல், ஒரு படத்தை வைத்து இவ்வளவு பெரிய அரசியல் உள்ள வச்சு ஒரு பண்றாருனாக்க இது அவர் வந்து கற்பனை உலகத்துல இருக்காரு. நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா எல்லாருமே நம்ம ஓட்டு போட்டுருவாங்கன்ட்டு. ஆனா இதை பார்த்து ஒரு வழியில ஓட்டு போட மாட்டாங்கிற விஷயம் அவனுக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் இல்ல. ஒரு அடி முட்டாளா இருக்காப்புல அரசியல் விஷயத்தை பொறுத்தவரை. இன்னைக்கு கேப்டனை காட்டினா இது போல காட்டினா ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க நமக்கு, கேப்டன் விசுவாசிகள் நமக்கும் வந்து கேப்டன் தான் இல்லையே நம்ம விஜய்க்கு போலான்னு விஜய் கூட போலான்னு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அதை நினைச்சுதான் நம்ம ஒரு காட்சி வச்சிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி அங்க போகும்போது செருப்பு எடுத்து வீசினாலும் அந்த மாதிரி நம்ம இப்படி கேப்டன் பயன்படுறோம். நம்ம செருப்பு எடுத்து வீசுவாங்க, தேமுதிகக்காரங்க வீசுவாங்க, அவன் அந்த மாதிரி பயப்பட மாட்டான் யாருக்கும் அப்படின்னு ஏன் விஜய்க்கு தெரியல. அப்ப நம்ம வந்து தேமுதிகக்காரன் முட்டாளன்னு நினைச்சிட்டு இருக்காரு. விஜயகாந்த் ரசிகர்களை கேப்டன் ரசிகர்களை முட்டாளன்னு நினைக்கிறாரு, விசுவாசிகளை முட்டாளன்னு நினைக்கிறாரு. ஆனா 30 வருடம் 40 வருடங்களுக்கு முன்னதாகவே சிறந்த மனிதர், நல்ல மனிதர் அப்படின்னு அடையாளம் கண்டு கேப்டன் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து வந்தவர்கள் விஜயகாந்த் ரசிகர்கள், கேப்டன் ரசிகர்கள். அதாவது ரஜினி வந்து ஸ்டைலை பார்த்து போனாங்க ரசிகர்கள் எல்லாம், கமலை பார்த்து ஒரு நடிப்பை பார்த்து போனாங்க. ஆனா கேப்டன் அவர்களுக்கு நல்ல மனிதர் அப்படிங்கிறத பார்த்து தான் இன்னைக்கு அவருக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் வந்தது. அப்படி 40 வருடங்களுக்கு முன்னதாகவே அவர் மிகப்பெரிய தலைவர் என்று மனதில் சுமந்து அவரை பின்னால் அணிவகுத்து வந்த கேப்டன் விசுவாசிகள் ரசிகர்கள்லாம் எப்படி ஒரு முகத்திரை போட்டிட்டு இருந்தோடனே விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அது வந்து அனைவருக்கும் தெரியும். ஆனா விஜயோட எண்ணங்கள் என்னாக்க அப்படி போட்டா நம்ம முகமூடியை போட்டுட்டா நமக்கு அடுத்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் காட்சி நம்ம படத்துல காட்டிட்டா அது லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத நினைச்சு பார்க்காம அறிவில்லாத இந்த விஷயத்தை செஞ்சு இன்னைக்கு வந்து தேமுதிகவோட எதிர்ப்பை சம்பாதிச்சுக்கிட்டான் விஜய். இன்னைக்கு விஜயோட ரசிகர்கள் வேணா அதை கொண்டாடலாம். ஆனா படம் வந்து பாத்தீங்கன்னா வியாபார ரீதியாக அது வந்து நல்ல வசூலை கொடுக்கும். என்ன காரணம்னு கேட்டாக்க கேப்டனை வந்து என்னதான் விஜய் மேல விருப்பம் கேப்டன் முகத்தை பார்க்கறதுன்னு பல பேர் போவாங்க, கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களும் போவாங்க, சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் போவாங்க, தலை ரசிகர் தலைங்கிற பேரை சொன்னா தலை ரசிகர் போவாங்க, அந்த மாதிரி எல்லாரும் போவாங்க. எல்லாத்தையும் காட்டுறதுனால அது ஒரு ஜாலியா விடுறதுனால ஜாலியா பாக்குறதுக்கும் போவாங்க. அதனால வந்து வசூல் வந்து கண்டிப்பா வந்து வசூலில் வெற்றி அடையும். ஆனால் விஜய் போட்ட திட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்விதான் கிடைக்கும். அதாவது நம்ம சொல்லுவாங்களே ஒரு படத்தை கூட சொல்லுவாங்க ஆபரேஷன் சக்சஸ் பட் பேசஞ்சர் இருந்துட்டான்னு. அந்த மாதிரி படம் வந்து ஓடுறது ஓரளவுக்கு ஓடும். ஆனா அவர் போட்ட கணக்கு பார்த்தீங்களா, இத்தனை நடிகர்களை கொண்டு உள்ள வச்சு நம்ம இப்படி எடுத்தா அது படம் ஓடிடும், அதே மாதிரி அவங்களாம் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்புறாரு பார்த்தீங்கன்னா அந்த முட்டாள்தனத்துக்கு கண்டிப்பா நம்ம எவ்வளவு பெரிய முட்டாள்னா இந்த தேர்தலில் அவர் செஞ்சு பண்ணிடுவாரு, தெரிஞ்சுக்குவாரு. அதனால வந்து கேப்டனுடைய ரசிகர்கள், கேப்டன் விசுவாசிகள், தேமுதிக தொண்டர்கள் எல்லாம் அந்நியாருக்கு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளா வைக்கிறது என்கிட்ட நிறைய பேர் போன் பண்ணி சொன்னாங்க வீடியோ இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு. வைக்க வேண்டுகோள் என்னன்னாக்க விஜய் அவர்கள் விஷயத்தில் வந்து நாம் இந்த மாதிரி ஒரு அனுமதி நம்ம கொடுத்திருக்க கூடாது, இதற்கு கவனமாக இருக்க வேண்டும். கேப்டனின் ரசிகர்கள், கேப்டனின் விசுவாசிகள், தேமுதிகவானியர்களின் அனைவரோட மனநிலையை அறிந்து விஜய் விஷயத்தில்
கொஞ்சம் விஜய் அவர்களை எச்சரிக்கையோடு கையாள வேண்டும் என்ற வேண்டுகோளை அந்நியரிடம் வைக்கிறோம். நன்றி.